ஜெபிக்கும் போது உன் வீட்டுல பாழாக்கி கொண்டிருக்கான் பாரு, போராடிட்டு இருக்கான் பாரு, அவன் இன்னைக்குதான் சாகுற நாள், இன்னைக்குதான் பெறப்படுற நாள். இனிமே நீ தேடினாலும் ஆண்டவர் சொன்னார்ல, பின் தொடர்ந்து வந்தாங்க, ஒரு பெரிய படையே திரும்பி வந்துச்சு. என்ன செய்ய போறோம் தெரியலையே, மோசேட்டு வந்துட்டாங்க. ஊழியக்காரட்ட வந்து கேட்கிறாங்க, என்ன செய்யறது எங்களுக்கு தெரியலன்னு. கர்த்தர் அழகான வார்த்தையை சொன்னாரு, இன்று கண்ட எகிப்தியரை நீ காலில் பார்த்துட்டு வந்தேல வந்ததான் சொல்றாரு. உன்னை கெட்டவனா காட்ட நினைக்கிறான்ல உன் எதிராளி, இனிமே நீ அவனை பார்க்க மாட்டேன்னு சொல்றதா இன்னைக்கு சொல்றாரு. இனி அவனை நீ காண்பதில்லை. அங்க தண்ணிக்குள்ள உடனே அவனை அங்கேயே முடிச்சாரு. எல்லாரும் அங்கே மடிந்து போனார்கள். இன்றைக்கு ஜலம் பெறப்பட்டு விட்டது. அவர்களை முடிக்கிற கர்த்தர் திட்டம் வைத்து விட்டார். அந்த ஜலம் இரண்டாக வந்து அடிச்சு நொறுக்க போகிறது. அவர்களை இனி நீங்க பார்க்க போகிறது இல்ல, அவங்க மடிந்து போனதை தான் பார்க்க போறீங்க. கர்த்தர் சொல்றாரு, சத்துரு மடிந்து போறான். சில பேர் உங்களுக்கு முன்னாடி இருந்தவங்க, எதிரில இருந்தவங்களை எல்லாம் தூக்கி இருப்பாரு. நீங்க நிறைய பேரை பார்க்க போறீங்க, யோசிச்சு பாருங்க. நிறைய பேரை தூக்கி இருப்பாரு, இன்னும் சில லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அவன் லிஸ்ட் எடுக்க போறாரு. அல்லேலூயா. அது நடக்கிறத பார்க்க போறீங்க. காத்திருக்கிறவன் கழுவ போல செட்டை அடிச்சுக்கிட்டே இருப்ப. நீ உயர போயிட்டே இருப்ப. உன் உச்சத்தை ஒருவனும் தொட முடியாது. உன் உச்சத்தை ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீ வாளாகாமல் தலையாக இருப்ப. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, உச்சத்தை அடைவென்றார். நீ தலையா இருப்ப, கீழாகாமல் மேலாவாய். கர்த்தர் சொல்றாரு, நீ மேலதான் போவ, நீ இன்னும் மேல போவ. எங்க பாருங்க, கர்த்தர் தேடுறவங்க வெக்கப்பட்டு போக மாட்டாங்க. காத்திருக்கிறவனுடைய பலன் வருகிறது. உங்ககிட்ட இன்னைக்கு வார்த்தை கொடுத்துட்டா நம்புனீங்கன்னா அறுப்புண்டு போகிறத பாப்ப. அவனை வேரோட தூக்குறாரு. இந்த காரியம் அப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க நடக்க நம்பி ஜெபம் பண்ணுங்க. நீங்க நம்பி முழங்கால் படியிடுங்க. கர்த்தர் இன்றைக்கு செய்ய போகிறது பலமா இருக்கும். இன்னைக்கு நீங்க பார்க்க மாட்டீங்க, இன்னைக்கு நீங்க சிலதெல்லாம் முடிப்பீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க ஜெபத்துல நீங்க முடிக்க போறீங்கன்னு சொல்றாரு. முழங்கால்